இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி, இஸ்ரேல் மீது தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருக்கிறது. மக்கள் தங்குமிடங்களுக்கு செல்லுமாறு இஸ்ரேல் ராணுவமும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை தங்குமிடங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். அண்மையில்தான் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்தார் ஈரானிற்கு. ஆனால் தற்போது ஈரான் அவர்களுடைய ரெஸ்பான்ஸை காட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போது, மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம் கல்பனா. ஈரான் மீதான இந்த அமெரிக்க தாக்குதல் என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் மீதான 3 அணு நிலையங்கள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் நிறுத்த வேண்டும் எனவும் எச்சரித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது இன்று காலை முதலே இஸ்ரேல் வான்வெளியில ஈரான் தனது ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. காலை 8 மணி முதல் நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலுடைய அதிகாரப்பூர்வ அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த மத்திய இஸ்ரேல் பகுதி மற்றும் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஈரான் நடத்தி வரும் இந்த ஏவுகணை தாக்குதல் மீது ஏவுகணை தாக்குதல் காரணமாக பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையை சேர்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த இடங்கள் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் என அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில உடனுக்குடன் பொதுமக்களுக்கு அந்த செய்தியானது, அதாவது அந்த அலர்ட் செய்தியானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஏர் ரெய்டு சைரன் என்று சொல்லக்கூடிய வான்வெளி தாக்குதல் வந்தால் உடனடியாக பொதுமக்களை எச்சரிக்கும் அந்த ஒலியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில ஈரான் தாக்குதலை இஸ்ரேலும் எதிர்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வான்வழி தாக்குதல்களை சமாளிப்பதற்காக தங்களுடைய வான் பாதுகாப்பு மையமும் தயார் நிலையில் இருந்து வருவதாகவும், தொடர்ந்து வரக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் தொடுக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை வான்வெளியிலேயே தடுத்து வருவதாகவும் இஸ்ரேல் தரப்பிலும் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில மிகுந்த ஒரு பரபரப்பான சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பிறகாகவும் தொடர்ந்து இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்தாமல் நடத்தி வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது அந்த பகுதியில 10க்கும் மேற்பட்ட, அதாவது இஸ்ரேலுடைய மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கடுமையான சேதம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்பனா, தொடர்ந்து இந்த தாக்குதலானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையே ஐநாவிற்கான ஈரான் தூதர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான உடனடியாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் முறையிட்டிருக்கிறார். அதற்கான காரணம் அமெரிக்கா நடத்திய அந்த தாக்குதல் என்பது அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்று பல்வேறு நாடுகள் கருத்து தெரிவித்து வரும் சூழ்நிலையில் ஐநாவில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என ஈரான் தரப்பிலும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.